நான் ராஜா வேணுகோபால், புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர் சங்கம், 2 சங்கத்தை ஒருங்கிணைந்த தலைவர் என்ற முறையில் நிர்வாகம் பண்ணி வரோம். கடந்த 2019 முதல் ஆதிரங்கம் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய புதுச்சேரி பிரதேசத்தினுடைய தலைமை பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆகிய நிலைகளில் நான் பணி செய்து வருகிறேன். எங்களுடைய புதுச்சேரி பிரதேசத்தில் இங்கு புதுச்சேரியில் 6 கொம்யூன், காரைக்காலில் 3 கொம்யூன், ஆக மொத்தம் 9 கொம்யூன் இருக்குது. இது இல்லாமல் மாகியில் 1, யானத்தில் 1, ஆக மொத்தம் 11 கொம்யூன் இருக்குது. இதில் 1995 முதல் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு பல பயிர்களை சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வருகின்றோம். இதனுடைய அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தில் 25 முன்னோடி இயற்கை விவசாயிகளை உருவாக்கி அவர்கள் தற்போது படிப்படியாக இவ்விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பயோ வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இயற்கை கிராமம் என்ற ஒரு நல்ல ஒரு நிலையில் எங்களுடைய கிராமத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கின்னு வரோம். அது மட்டுமல்லாது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒவ்வொரு கொம்யூன்லேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் அணுகி 2012 உழவர் மன்றம் ஆரம்பித்த பிறகு கிராமங்கள் ஒரு ஸ்டெடி நிலைக்கு வந்த பிறகு மற்ற கிராமத்தில் உள்ள இயற்கை விவசாயிகளும் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற காரணத்தினால் அந்த சங்கத்தை முன்னோடி உறுப்பினர்கள் அதிகரித்ததன் காரணமாக அந்த சங்கத்தை 2ஆக பிரித்து நெல் ஜெயராமன் பலபயிர் சாகுபடியாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கணும். இதன் காரணமாக இன்றைய தினம் புதுச்சேரியில் இயற்கை விவசாயம் கொடிகட்டி பறக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய முதற்கட்டமாக எங்களுடைய முன்னாள் வேளாண் துறை செயலர் மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்கள் வேளாண் துறை செயலாளராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக நாங்கள் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யப்படுகின்ற போது இயற்கை விவசாயிகள் அனைவரும் மகசூல் குறைகிறது. அதனால் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய ரகங்களை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளை வேளாண்மை துறையின் மூலம் பயிர் மதிப்பீட்டு ஆய்வு செய்து 1 ஏக்கருக்கு சாதாரண பல்கலைக்கழகங்கள் என்ன ஈல்டு வருதோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் 3ஆவது வருஷத்திலே அந்த சராசரி மகசூல் கிடைக்கின்ற வகையில் 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 35 மூட்டை கிடைக்குது. நாங்கள் இந்த பாரம்பரிய ரகங்களை சாகுபடி பண்ணி இன்றைக்கு 40 மூட்டை, 1 ஏக்கருக்கு 75 கிலோ மூட்டை, 40 மூட்டைன்னு உயர் விளைச்சல் ரகங்கள் கொண்டு வரும்போது எங்களுடைய அபரிதமான உழைப்பின் காரணமாக வேளாண்மை துறையில் ஒரு ரெக்கார்டே இருக்குது. 37,000 மூட்டை நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அதாவது 5 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம் கொண்ட 25 சதுர மீட்டர் பரப்பில் 17 கிலோ 100 கிராம் அறுவடை செய்தோம். இவ்வாறு செய்யும்போது 1 ஏக்கருக்கு 37,000 மூட்டை 75 கிலோ மூட்டை கிடைச்சிது. ஆக பல்கலைக்கழக ரகங்களை விட அதிக மகசூல் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றோம். அதாவது விவசாயம் என்பது ஆசை காட்டி ஞானம் மூட்டி செய்து காட்டி செய்ய வைப்பது விவசாயம். அதாவது பாட்டன் பேரனுக்கு நம்ம நிலத்தில் இந்த பயிரெலாம் செஞ்சோம்னாக்கா இப்படிலாம் விளையும், இப்படிலாம் இவ்வளவு தொழில்நுட்பங்களை கையாளணும், இதை சொல்லி கொடுக்கறது ஆசை காட்டுறது. அதன் பிறகு ஞானம் மூட்டது இந்தந்த தொழில்நுட்பங்களை எப்படி கடைபிடிக்கணும், பிள்ளைக்கோ பேரப்பிள்ளைக்கோ இந்தந்த தொழில்நுட்பங்களை எப்படிலாம் நம்ம கடைபிடிக்கணும், எவ்வளவு செலவு குறைவாக
சாகுபடி செய்யணுன்றத சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கிறது. கூட இருந்துக்கின்னு ஒவ்வொரு பயிருக்கு தேவையான இடைவெளி, ஒவ்வொரு பயிருக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு இவைகளை கொண்டு வந்து செய்யும்போது இதுதான் விவசாயம். விவசாயத்தில் முக்கியமாக விவசாயிகள் கைக்கொள்ள வேண்டியது பொறுமை, சகிப்புத்தன்மை, தொலைநோக்கு சிந்தனை. ஆக இந்த 3 சொற்றொடர்களையும் மனதில் நிலையாக நிறுத்தினால் நமது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் இயற்கை விவசாயம் முன்னெடுத்து மேலோங்கி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயிகள் பயன்படுத்த வேண்டியது 4-5 பதிவேடுகள். 1 பார்வையாளர் பதிவேடு, 2 தினசரி பதிவேடு, 3 இடுபொருள் பதிவேடு, 4 உற்பத்தி பதிவேடு, 5 விற்பனை பதிவேடு. இதில் இந்த தினசரி பதிவேட்டை பூரா கொண்டு வர சொல்லி அதில் இருக்கக்கூடிய செலவு பண்ணது, வருமானம் வந்தது, இதெல்லாம் எடுத்து ஒரு புக்லெட்டாக போட்டோம். 2017 மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்தோம். ஏன்னா மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் புதுச்சேரி இருப்பதால் நாங்கள் அந்த அறிக்கையை கொடுக்கும்போது அன்றைய தினம் 2018-19 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நமது விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்கணுன்ற ஒரு கான்செப்டை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் போது அந்த நம்ம முன்னாள் வேளாண் துறை செயலர் மணிகண்டன் அவர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த புதுச்சேரி பிரதேச வேளாண் துறை அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள்னு வரும்போது ஒவ்வொரு விவசாயியும் முதல்ட்டு நம்ம பாட்டம் போட்டெல்லாம் எந்த காலத்திலையும் ரசாயனங்களை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஜனத்தொகை பெருகும்போது 1960 காலஞ்சென்ற சி. சுப்பிரமணியம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது வெளிநாடுகளில் கிடைக்க பெற்ற புதிய தொழில்நுட்பங்கள், குட்டை ரக நெல் ரகங்கள் இவங்களை கொண்டு வந்து தருவித்து அதிக அமோக விளைச்சல்னு கொண்டு வரும்போது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அது கை கொடுத்தது. அதன் பயனாக நம்முடைய பாரம்பரிய ரகங்களை முழுவதையும் இறந்து விட்டோம். நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, செலவில்லாத பண்ண முடியாது என்றதுனால ரசாயனங்களை வேளாண் துறையானது தமிழகமாகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் சொன்னது முதல்ட்டு தழை சத்தை அதிகமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு மணிச்சத்து, அதன் பிறகு சாம்பல் சத்துன்னு இதுக்கு கூட்டு கலவையாக டிஏபி, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு, ஃபேக்டம்பாஸ்ன்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அந்த ஆசை, பண ஆசை, அவர்கள் பயன்படுத்துகின்ற ரசாயனங்களுடைய அளவை அதிகரித்ததன் காரணமாக இன்றைக்கு மண் மலடாகிவிட்டது, அதனுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இதன் காரணமாக மண்ணில் உயிர்கரின்னு சொல்லக்கூடிய பயோ கார்பன் முற்றிலுமாக இழந்து விட்டது. இதன் காரணமாக இப்பொழுது பயன்பாட்டில் உள்ள ரசாயனங்களுடைய அளவீடும் அதிகரித்து விட்டது. அதே சமயத்தில் விளைகின்ற விளைபொருட்களுடைய அளவு குறைந்து விட்டது. இந்த நிலை கூர்ந்து கவனிக்கணும். ஆக எங்களது சங்கத்தின் மூலமாக நாங்கள் செய்யப்படுகின்ற அனைத்து பணிகளும் இயற்கை விவசாயிகள் மேம்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு போயிடுறோம். ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய நிலத்தில் மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு கட்டாயம் ஒரு 100 நாள் 120 நாளில் எவ்வளவு தான் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த ஒரு நிலத்தை இயற்கை வளமிக்க ஒரு நிலமாக மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலில் நன்கு உழவை செய்ய வேண்டும். விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து தொழில்நுட்பங்களிலும் முதன்மையானது ஏப்ரல் மே மாதங்களில் கோடை உழவு. அந்த கோடை உழவு தெல்லிய புழுதி பயன்படுத்தணும். காரணம் என்னென்னா, வருஷத்துக்கு 12 மாதம். இந்த 12 மாதத்தில் கட்டாயம் 45 நாள் மேல் மண் 1 அடியோ 1.5 அடியோ 2 அடியோ கட்டாயம் அது சூரியனை பார்க்க வேண்டும். அதாவது மண் புலப்புழப்பு தன்மையுடன் நவக்கிரகங்களினுடைய அனைத்து சக்திகளையும் காற்றின் மூலியமாக, ஒளியின் மூலியமாக அந்த மண்ணை சென்று அடைந்து மண் வளம் பெற வேண்டும். அதுக்கு கோடை உழவு வேண்டும். அதன் பிறகு அதில் பல பயிர் சாகுபடி பண்ணணும். அவ்வாறு செய்யும்போது உழவு செய்த நிலத்தில் பல இடங்களில் மண்ணை எடுத்து அதை ஆய்வு செய்யும்போது விரிவான ஆய்வறிக்கை பெற வேண்டும். அதில் உள்ள தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துடன் இதர
16 வகை சத்துக்களினுடைய அளவீடுகள் மற்றும் அந்த மண்ணினுடைய கார அமில நிலை மற்றும் பயோ கார்பன் ரேஷியோ, அங்கக கரிமத்தினுடைய அளவீடு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த நிலத்தில் தானியங்களில் 5 வகை, அது எந்த தானியமாக இருந்தாலும், காரணம் என்ன, தானியங்கள் ஓரிலை தாவரங்கள், தானியங்கள் 5 வகை, வகைக்கு 2 கிலோ. அடுத்து பயிறு வகை, அது அகன்ற இலை தாவரங்கள், அது கட்டாயம், அதுவும் கிலோவுக்கு வகைக்கு 2 கிலோ. அதன் பிறகு எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வித்துக்களில் வரும்போது ஆமணுக்கு, எள்ளு, மணிலா, சூரியகாந்தி, இந்த 4ம் தலா 3 கிலோ அன்னு போடும்போது எள்ளு சிறிய ராகன்றதுனால அதை 2 கிலோவாக கூட பயன்படுத்திக்கலாம். பசுந்தாள் உர பயிர்கள் கொளிஞ்சி, சணப்பு, தக்கப்பூண்டு, நரிப்பயிறு, இவைகளை, அதாவது பசுந்தாள் உர பயிர்களை வகைக்கு 3 கிலோ, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 5 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 5 வகைகள் எடுத்துக்கொள்ளணும். இது அன்றி மேலும் நறுமண பயிர்கள்னு வரும்போது கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், சோம்பு, கடுகு, இந்த 5ம் வகைக்கு தலா 1/2 கிலோ, அதாவது 300 கிராம் போதும். இருந்தாலும் முளைப்பு திறனை பொறுத்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 1/2 கிலோ பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய இந்த பழப்பயிர் சாகுபடி விதைகளை ஒரு சால் ஓட்டி இதை விதைச்சிட்டு மீண்டும் இதை 45 நாள் விதைப்பதற்கு முன் கட்டாயம் ஒரு ஏக்கருக்கு 3 டிப்பர், இன்றைய தினம் இருக்கக்கூடிய தொழு உரங்கள், ஒரு ஏக்கருக்கு 3 டிப்பர் எரு அடித்து உழவு ஓட்டி அதன் பிறகு பழப்பயிர் சாகுபடி பண்ணணும். 45 நாள் கழித்து உழவு ஓட்டணும். அந்த உழவு ஓட்டும்போது நன்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த 45வது நாள் ஒரு சில பயிர்கள் வளர்ச்சியில் இருக்கும், ஒரு சில பயிர்கள் பூத்து இருக்கும், ஒரு சில பயிர்கள் காய்ச்சி இருக்கும். எவ்வாறு இருக்கும்போது அந்த பயிரினுடைய தண்டுகள் உயிர்கரியை கொடுக்கும், அதனுடைய இலைகள் தழைச்சத்தை உறிஞ்சக்கூடிய வேர்முண்டுகள் தழைச்சத்தை கொடுக்கும். கட்டாயம் ஒரு முறை ஒரு 20-25வது நாள் பஞ்சகவ்ய, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், வேஸ்டி கம்போசர் ஏதாவது ஒன்றை மேல் தெளிப்பாக இலைவழி உரமாக இட வேண்டும். அவ்வாறு செஞ்சு 45 நாள் உழவு ஓட்டிட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே அது மக்கின பிறகு மீண்டும் உழவு ஓட்டி 3 டிப்பர் எரு அடிக்கணும். அந்த 3 டிப்பர் எரு அடித்த பிறகு மீண்டும் அந்த பழப்பயிர் சாகுபடி 2வது முறையாக விதைக்கணும். அவ்வாறு விதைத்த பிறகு 45 நாள் கழித்து மீண்டும் அதை உழவு செய்யணும். உழவு செஞ்சு மக்கின பிறகு அப்போ ஒரு மண் ஆய்வு எடுக்கணும். அந்த மண் ஆய்வு எடுத்து அந்த விரிவான ஆய்வு அறிக்கை பெறும்போது எல்லா 16 சத்துக்கள்லையும் வித்தியாசங்கள் அதிகரிக்கும், காராமில நிலையில் வித்தியாசங்கள் இருக்கும், அந்த ஈசின்னு சொல்லக்கூடிய மின் கடத்தும் திறனும் வித்தியாசம் இருக்கும். ஆக இன்றைய நிலையில் பிஹெச் 7.5 இருக்கக்கூடிய ஒரு மண் நல்ல மண், அதேமாரி ஈசி 1.2 இருக்கணும், அப்படி இருந்தால் அது நல்ல மண். இவ்வாறு நம்ம கொண்டு வரும்போது அந்த ஸ்டாண்டர்டு கார்பன் ரேஷியோ, எஸ்சிஆர்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் ரேஷியோன்றது 5 இருக்க வேண்டும். இது நல்ல மண். முன்னோர்கள் செஞ்சது பாரம்பரிய விவசாயம். அதற்கு அடுத்து 60க்கு பிறகு செய்ய ஆரம்பித்தது ரசாயன விவசாயம். அதன் பிறகு 1980க்கு மேலே செய்ய வந்தது உயிராற்றல் விவசாயம். அதன் பிறகு 2000ல் செலவில்லா ஜீரோ பட்ஜெட் செலவில்லா விவசாயம். இன்றைக்கி 2010க்கு மேலே ஆன்மீக விவசாயம் அன்னு பல வகைப்படும். ஆனால் இதில் இயற்கை விவசாயத்தையும் உயிராற்றல் விவசாயத்தையும் முதலில் ஆரம்பித்த பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு 2-3 வருடங்களுக்கு பிறகு இந்த உயிராற்றல் விவசாயத்தை கைக்கொள்ளலாம். அவ்வாறு செய்யும்போது இயற்கை விவசாயத்தில் பஞ்சகவ்ய, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், வேஸ்டி கம்போசர், இப்போ தயிர் உரம், இப்போத்திய 2 தயிர் உரம், இவைகள் இருந்தாலே மண்ணுக்கு தேவையான அனைத்து பெறலாம் சொல்கிறோம். அதே சமயத்தில் உயிராற்றல் வேளாண்மை என்று வரும்போது பிடி பயோடைனமிக்கு பிடி 500 கொம்பு சாண உரம், பிடி 501 கொம்பு சிலிக்கா, பிடி 502 முதல் பிடி 507 வரை உள்ளது பிடி மூலப்பொருட்கள், பயோடைனமிக் மூலப்பொருட்கள் மொத்தம் 7. இது இல்லாமல் அடுத்து பிடி 508 என்பது
கருஞ்சவுக்கை இலையினுடைய மூலக்கூறை கொண்டது ஒரு சத்து. ஆக இவைகள் அனைத்துமே நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய அதனுடைய வெளிப்படுத்துகின்ற சக்திகளை இழுத்து நாட்டு பசுமாட்டினுடைய கொம்பில் அன்று போட்ட காலையில் போட்ட சாணியை நன்கு பிசைந்து பசுமாட்டினுடைய சாணத்தை அந்த கொம்பில் நுழைத்து அந்த சாணத்தை சுற்றுல ஒரு 20 அடி 30 அடி தூரத்துக்கு மரமே இருக்கக்கூடாது, பெரிய மரம். அவ்வாறு இருக்கும்போது வெயில் உள்ள இடத்துல கூட சரி, நிழலாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 2.5 அடி குழியை வெட்டி இந்த சாணத்தால் நிரப்பப்பட்ட கொம்புகளை கட்டாயம் மேற்கு நோக்கி, ஏன்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதுன்றான், அவ்வாறு சுற்றும் போது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது. அதனால் அந்த கொம்பினுடைய நுனிப்பாக வளைவு மேற்கு நோக்கி இருந்தால் அவை சுழலும் போது நவக்கிரகங்களுடைய அனைத்து சக்திகளையும் பெற இது இயலும். ஒரு சில பேர் வடக்கு பக்கம் வச்சோம்னாக்கா நார்த்து போல் காந்த சக்தியின் மூலியமாக நமக்கு கிடைக்கணுவாங்க. நமக்கு காந்த சக்தி முக்கியமாக நவக்கிரகங்களுடைய சத்துக்கள் முக்கியமானு அதை பார்க்கணும். அப்போது காந்த சக்தியை விட நவக்கிரகங்கள் சத்து இருந்தாலே ஒரு பயிருக்கு தேவையான 16 சத்துக்கள் அன்றி இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 13 சத்து. ஆக மொத்தம் 29 சத்துக்கள் ஒரு மண்ணில் இருந்தால் அந்த பயிருக்கு எதுவும் தேவையில்லை. எந்த சத்து இந்த சத்துக்கள் இருந்தாலே போதும், ரசாயனங்கள் தேவையில்லை, பூச்சி இது தேவையில்லை, மண் வளமாகிவிடும், மகசூல் அதிகரிக்கும். பாரம்பரிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து இயற்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய நவகிரகங்களின் சக்திகளை பயன்படுத்தி மண் வளத்தை கூட்டி பாரம்பரிய ரகங்களை மீண்டும் பயிரிட்டு கொண்டு வரும்போது மனித வர்க்கம் கட்டாயம் நோய் நொடி இல்லாத ஒரு சிறந்த மிகச்சிறந்த சூழ்நிலையை உருவாக்கி நோயற்ற வாழ்வதற்கு மிக மிக ஏதுவாக இருக்கும். 1960 முதல் 2020 19 வரை நாம் செய்து வந்த விவசாயத்தின் பயனாக கண்டதை சாப்பிட்டாங்க, கண்டதை இது பண்ணாங்க. என்ன ரசாயன பயன்படுத்தினாங்களா, பூச்சி மருந்து அடித்தாங்களா, அது தேவையில்லை. பார்க்கறது பொருள் அழகாக இருக்குதா, அதை சாப்பிடணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அதனுடைய விளைவு பல்வேறு வியாதிகள் வந்து மருந்தகங்கள் அதிகரித்து மருத்துவமனைகள் அதிகரித்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகள் பூரா பணமாகி இவங்க உழைக்கிற பணம் பூரா மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது தான் சரியாக இருந்தது. ஆனால் இந்த மருத்துவ உலகிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இயற்கை செய்த மிகப்பெரிய கொடை 2020 இந்த கொரோனா என்ற ஒரு தாக்கம். இந்த கொரோனா தாக்கம் வந்ததன் காரணமாக மட்டுமே நம்ம மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி முனைவர் நம்மாழ்வார் என்ன சொன்னார், ஒரு நாளைக்கு ஏரோப்ளான் பறக்காது, புகை வண்டி ரயில் வண்டி எதுவும் போகாது, பேருந்துகள் போகாது, மக்கள் நடமாட்டமே இருக்காதுன்னாங்க. அதனுடைய பலனை இப்போ 2013 தான் அவர் ஐயா இறந்தார், டிசம்பர் 30. ஆனால் 2013க்கும் 2020க்கும் 7 வருஷம்தான். இதுக்குள்ளே நம்முடைய தலைமுறையை அவர் சொன்னதை கேட்டு இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுட்டோம். ஆக இந்த கொரோனா தொற்று நோய் வந்தது விவசாயிகளை மக்களிடையே உணவு கொடுக்கின்ற விவசாயிகளினுடைய மரியாதையை உயர்த்துவதற்கு இந்த இயற்கை செய்த மிகப்பெரிய உதவியாக நினைக்கிறேன். அதே சமயத்தில் அந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைவிக்கப்பட்ட விளைபொருட்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா ரசாயனங்கள் பயன்படுத்தாத இயற்கை விளைபொருட்களை வாங்கி உண்ணணும்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை எல்லாருடைய கவனமும் இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்பிச்சு. 1995 முதல் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தினாலும் நான் எங்கேயும் போய் பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய சுய நுண்ணறிவின் காரணமாக எங்கள் பாட்டனார் எங்கள் அப்பாலாம் செய்த விவசாயத்தை தொடரணுன்றதுக்காக நாங்கள் இதை செய்யும்போது மரியாதைக்குரிய கலைஞன்ற முனைவர் நம்மாழ்வார் இந்த வயலுக்கு பல பேர் அறிய கேட்டு 2004 9 வருஷம் கழித்து அவர் காதில் எங்கே கேள்விப்பட்டு அவர் தனியாக அவருடைய செயலாளருடன் இங்கே வந்து என்னுடைய நிலத்தை வந்து பார்த்துட்டு அவர் செய்யும்போது நிலத்தை பூரா ஆய்வு பண்ணார். எப்படி ஆய்வு பண்ணார், சுற்றி நடந்து பார்த்துக்கின்னு கீழே குனிஞ்சு மண்ணை எடுத்து வாயில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கினே போனார். டெஸ்ட் பண்ணார்னு அப்போ தெரியல, ஏதோ மண்ணை சாப்பிட்டு பார்க்குறாரு பழகுதுன்னு நினச்சோம்.
ஆனால் போய் சுற்றி நிலத்தை பூரா சுற்றி பார்த்துட்டு பல இடங்களில் பல பயிர்களை பார்த்துட்டு அவர் எடுத்து கடைசியில் சொன்னது, என்னுடைய வயலினுடைய வடகிழக்கு மூலையில் வந்து சாட்சாங்கமாக வடக்கு நோக்கி உழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது நிலமல்ல, மக்களிடையே நல்ல பிரதிமாக இருக்கக்கூடிய பரிச்சயமாக இருக்கக்கூடிய தங்கம் வைரம் வடிவம்னுவாங்க, இது எல்லாவற்றுக்கும் மேலாக மண் சுயசார்பில் இருக்குது, அதனால் உங்களுக்கு தேவையான எல்லா நலன்களும் கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு அன்றைக்கி சொன்னார். இன்றைக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய விளைவு என்னால் உந்தப்பட்டு பல பேரையும் இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். 2014 நாங்கள் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் நாங்கள் ஆரம்பிக்கும்போது எங்களுடைய முதல் தீர்மானமே 2020க்குள் புதுச்சேரியை இயற்கை பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் மத்திய அரசால். ஏன்னா சிக்கிம் இருக்குது, அடுத்தது நமக்கு வரணுன்றதுக்காக அந்த ஒரு கோட்பாடோட இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 68-80% லெவலுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றும் எங்களுடைய விவசாயிகள் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நாட்டு காய்கறிகளை சாகுபடி பண்ணுவது, பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி பண்ணுவது, இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கின்ற கரும்புகளை மதிப்பு கூட்டி நாட்டு வெல்லம் சக்கரை பயன்படுத்துறது, இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆக தன்னிறைவு ஓரளவுக்கு படைந்துட்டோம். இயற்கை விவசாயம் மேலும் பல விதங்களில் பயன்படுவதற்கு இந்த கொரோனாவில் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் வடார்காடு மாவட்டம் குடியாத்தம் மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவர்கள் மூலயமா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதன் மூலியமாக இன்றைக்கு இயற்கை விவசாயத்தை சார்ந்த தொழில்நுட்ப செய்திகள், பல பயிர் சாகுபடி முறைகள், இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு இவைகள்லாம் நாங்கள் கொண்டு வரும்போது இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகம், தென்னிந்தியா இதை கடந்து பல்வேறு உலக நாடுகளில் இருந்து எங்களிடையே உறுப்பினர்கள் நிறைய சேர்ந்து மலேசியா, சிங்கப்பூர், பினாங்கு, தாய்லாந்து, கலிபோர்னியா, பிலிப்பைன்ஸு, சுவிட்சர்லாந்து, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. கடந்த முறையில் எங்களுடைய மிகப்பெரிய அந்த குழு ஆரம்பித்ததனுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் வெஸ்ட் பெங்காலில் மாடி தோட்டத்தில் எங்களுடைய அறிவுரைகளை ஏற்றி செயல்படுத்த விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய நெல் 25 சதுர மீட்டருக்கு நாங்கள் 17.100 கிராம் தான் நாங்கள் அறுவடை பண்ணோம். அவங்க 22.6 கிராம் அறுவடை பண்ணியிருக்காங்க மாடி தோட்டத்தில். அப்போ மாடி தோட்டத்தில் எல்லா பயிரும் கொண்டு வரலான்றத நிரூபணம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்திலையும் ஒவ்வொரு ஆளும் கட்டாயம் நிலம் இல்லை அப்படின்னு வீடு இருக்கும். அந்த வீட்டில் அவர்கள் மாடி தோட்டம், தொங்கும் தோட்டம், சமுதாய தோட்டம், புறக்கடை தோட்டம்னு எப்படியாவது அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவர்களே உற்பத்தி செய்து நஞ்சில்லாத விளைபொருட்களை உண்டு நாளிலம் செழிக்க எல்லாரும் உதவணும் நேரம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.